ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை டு சவுதி அரேபியா எப்படி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக சென்னையிலேருந்து நான் ஸ்ரீலங்கா வழியாக சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தேன். சவுதியில் ரியாத் சிட்டியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃப்ளைட் தான் நம்மளை சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு தூக்கிட்டு போய் இறக்கி விட போகுது. முன்னாடி ஒரு ஆன்ட்டி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆன்ட்டி ரொம்ப ஓவராக பேசிச்சு என்கிட்ட. ஆக்சுவலாக நம்ம சென்னைக்கு பை பை சொல்லியாச்சு, டாட்டா, டேக் ஆஃப் ஆக போகுது. ஆக்சுவலாக ஒரு டைம் நான் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது, லேண்ட் ஆகும்போதும் இல்லை ஃப்ளையிங்கில் இருக்கும்போதும் நான் யோசிக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, நம்மளோட மனுஷனோட வாழ்க்கை எவ்வளோ சின்ன விஷயம், எவ்வளோ சாதாரண விஷயம் அப்படிங்கிறத நம்ம வானத்துலேருந்து நம்ம பூமியை பார்க்கும்போது நம்ம அதை ஃபீல் ஆகும். பூமியில் நம்ம வாழும்போது நம்ம எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி, மதம், இனம், பணம் அப்படின்னு பல வேறுபாடுகளை நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. ஆனால் இதை பார்க்கும்போது தான் தெரியும் எனக்கு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது அப்படின்னு. சொர்க்கத்தை நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்போம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சொர்க்கம்னா என்னன்னு எனக்கு தெரியல, அது மேலே நம்பிக்கையும் இல்லை. பட் நல்லா இருக்குல்ல இந்த ஸ்கை வியூ, பருத்தி பஞ்சு அப்படி பிரித்து கொட்டின மாதிரி ஸ்கை வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சான்ஸே இல்லைல்ல. ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளையிங்கில் போகும்போது மனசுக்கு ரொம்ப லேஸாக இருக்கும். பட் ஒரு பக்கம் சின்னதாக பயமும் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப அழகான வியூ இல்லை. இது ஈவினிங் அப்படியே சன் மறையுது. ஆக்சுவலாக ஈவினிங் 5 o'clock போல் நான் எடுத்த வீடியோ இது. கீழே நம்ம பூமியில் ஆல்ரெடி சன் செட் ஆகிடுச்சு. இது நான் ஃப்ளையிங்கில் இருக்கும்போது நமக்கு சன் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருந்தது, அதுதான் எடுத்திருந்தேன். அடுத்தது உங்களுக்கு அழகான ஸ்ரீலங்காவுடைய அந்த வியூ. இதுதான் ஸ்ரீலங்கா ஐலாண்டு. அந்த தீவு மாதிரியே நமக்கு தெரியுது பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த பார்டர் லைன்ஸ்லாம், சீயோட அந்த கடற்கரை ஓரம் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் காடுகள். ஸோ ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. ஸோ லேண்டிங் முடிஞ்சது. ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் 4 மூலையில் அங்கங்கே ஒரு முக்க ஃப்ளைட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அதில் அது ஒன்று. இன்னொரு ஏதோ ஒரு ஏர்ஃபோர்ஸோட ஃப்ளைட் ஒன்று ரொம்ப நாளாக கிடந்த இடத்துல கிடக்குது. நானும் போகும்போதெல்லாம் பார்க்குறேன், இந்த வண்டி எடுத்து ஓட்டுவானே இவனை எதுன்னு எவனும் ஓட்ட பண்ணுறான். சரி, ஓகே, அந்த வண்டி கிடக்குது. அடுத்தது நம்ம கேட் பாஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரியாத் ஃப்ளைட்டு. இது ஒரு A380 சம்திங் லைக் தட் ஏர்பஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏர் ஹோஸ்டஸ் தான் எங்களை டோர் மாற்றி விட்டுச்சு. இது பிஸ்னஸ் கிளாஸ் ரிவ்யூ, நீங்கள் எக்கனாமிக் கிளாஸ்லாம் நெக்ஸ்ட் டோரில் போங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி டைவர்ட் ஆகி போயாச்சு. இப்போ ஒரு ஃப்ளைட் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முதல்ல ஃப்ளைட்டில் தான் நான் இப்போ போகிறேன். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ளைட்டு இது வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ரியாத்துக்கு சேர்ந்தாச்சு. இது நைட் லேண்டிங்கு. ஆக்சுவலாக 9:45 நைட் லைட்டிங்கில் ரியாத் அப்படியே ஜொலிக்குது பாருங்க. ஆக்சுவலாக இது டெசர்ட்டு இருந்தாலும் ஜொலிக்குதுன்னு சொல்லிக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. பணம் தான் இந்த நாட்டை அழகாக்கி வச்சுருக்கு மக்களே, மற்றபடிலாம் இந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் கிளம்புனது ஈவினிங்கில் இந்தியாவிலேருந்து. நைட் லேண்டிங் தான் நான் சவுதி அரேபியாவுக்கு இறங்கினேன். முடிஞ்சது. பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸை பார்த்துட்டு டாட்டா சொல்லிவிட்டு என்னோடய ரூமுக்கு கிளம்பிட்டேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Bye bye, see you.